எங்க ஓடுவீங்க இப்போ? ஓடுங்க, அந்த பள்ளத்துல விழுந்து சாவுங்கடா, சாவுங்க. ஏண்டா தண்ணி அடிச்சிட்டு ஒரு குழந்தைய வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வரீங்களா? போடா போடா. தண்ணி அடிச்சிட்டு வண்டிய ஓட்டுறீங்க, வண்டிய ஓட்டுறீங்க, வண்டிய ஓட்டுறீங்க. இப்ப சுட்டு கொண்டுட்டுமா நானு? மன்னிக்கிறதா? தண்ணி அடிச்சிட்டு ஒரு குழந்தைய சாவடிக்க பாத்தியடா? என்ன என்ன உங்களுக்கு? சாவடிக்க பாத்தியடா? வண்டி எங்க இருந்து வருது? மேட்டுப்பாளையத்துல இருந்து மேடம். லைசென்ஸ் எடுத்து காமி. வண்டியை செக் பண்ணுங்க. நல்லா செக் பண்ணுங்க. கீழே செக் பண்ணுங்க. ஸ்டாப் 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 தி வெஹிக்கிள். ஸ்டாப் ஸ்டாப். வணக்கம் மேடம். வெளியில வாங்க. என்ன இது? வண்டியோட கண்டக்டர் எங்க? கீழே இருக்காரு மேடம். மேடம் யாரு? நான் தான் மேடம். யார் அதுல கண்டக்டர்? நான் தான் மேடம். எத்தனை சீட் இருக்கு? 21 மேடம். எத்தனை பேரை ஏத்திருக்க? எத்தனை பேரை ஏத்திருக்கேன்னு கேக்குறேன். 40 பேர் மேடம். 40 பேரை ஏத்திருக்க. எனக்கு எதுவும் தெரியாது மேடம். எதுவும் தெரியாதா? கண்ணு தெரியாதா உனக்கு? 40 பேரை ஏத்த தெரியுது, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற? யோ, வண்டி ஊட்டிக்கு போணுமா இல்ல உருண்டு கீழே போணுமா? சொல்லியா? மனுஷங்கள ஆடு மாடு மாதிரி அடிச்சு வச்சிருக்க. வண்டி ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? இவ்வளவு உயிருக்கு என்ன பதில் சொல்லுவ? சொல்லியா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்ன தெரியாது? யார் இந்த வண்டியோட முதலாளி? முதலாளியோட பேர் என்னன்னு கேட்டேன். ரஞ்சினிமா. அங்கிள், நீங்க என்ன இந்த வண்டியில? இது நம்ம ஐயா வண்டிதான்மா. நான் இப்பதான் 8 மணி நேரம் ஓட்டிட்டு பின்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேம்மா. யார் வண்டியா இருந்தா எனக்கு என்ன அங்கிள்? 21 சீட் இருக்குன்னா 21 பேரை தான் ஏத்தணும். நீங்க வண்டியில தானே இருக்கீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு 40 பேரை ஏத்துறீங்க? எதுக்கு அங்கிள் இப்படி சட்டம் மீறி பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, எக்ஸ்ட்ரா பேரை மரியாதை கீழே இறக்குறியா இல்ல நீ உள்ள போறியா? அது மட்டும் இல்லாம கீழே இறக்கி விடுறவங்கள பத்திரமா வேற வண்டியில கூட்டிட்டு போய் ஊட்டி வரைக்கும் சேர்க்கணும். சரியா? சரிங்க மேடம். புரியுதா? புரியுதுங்க மேடம். போ. ரஞ்சினி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏஎஸ்பி மேடம். இந்த பயம் இருக்கட்டும்.
ஏண்டா யூகலிப்டஸ் ஆயில் காய்ச்சறேன்னு சொல்லிட்டு சாராயமா காய்ச்சற? இப்போ ஒண்ணு நான் எப்படி காய்ச்சறேன்னு பாருடா. போடா போடா. ஐயா, புதுசா வந்திருக்கிற ஏஎஸ்பி ரொம்ப துள்ளுறாங்க. இப்பவே நீங்க அவங்கள தட்டி வைக்கலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிருங்க. நேத்தி நைட்டு நம்ம 3 ஒயின் ஷாப்லயும் பூந்து கெலட்டா பண்ணிருக்காங்கயா. அடிச்சு நொறுக்கி நம்ம சரக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணதும் இல்லாம நம்ம ஆளுங்களை புடிச்சிட்டு போயிட்டாயா. தியேட்டர்ல சுத்தமா பிசினஸ் படுத்து போச்சுங்க ஐயா. பிளாக்ல டிக்கெட் விற்கவே முடியலங்க ஐயா. மஃப்டியில ஆளை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க ஐயா. மார்க்கெட்ல இருக்கிற வியாபாரிகளுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும் போல இருக்கியா. எவனும் மாமலே தர மாட்டேங்கிறான். மிஞ்சி போய் கேட்டா ரஞ்சினி மேடம்க்கு போன் போடவான்னு தெனாவட்டா பேசுறாங்கயா. என்னப்பா அதெல்லாம்? முதல்ல அவளை ராம்நாட்டுக்கு தூக்கி எறிகிற வழியை பாருங்கப்பா. எதுக்கு இப்ப எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க? ஒன்னும் ஆகல, கூலா இருங்க. வீட்டுல புதுசா தொடப்பம் வாங்குறது இல்ல, வாங்கின 4 நாளைக்கு நல்லா பெருக்கும், அப்புறம் தான் பல்ல இழிச்சு காட்டும். சந்தேகம் இருந்தா உங்க சம்சாரத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. ஏல ரத்தண்டா, போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தோள்பட்டையில 2 ஸ்டாரை குத்திக்கிட்டா ஜிவ்வுன்னு குதிக்க தாண்டா தோணும். அதுவும் இல்லாம மேலிடத்து சிபாரிசுல சொந்த ஊருக்க வேலை பார்க்க வந்திருக்கா. ஏதோ 4 வேலை செய்யறத காட்டிக்க வேணாம், அப்பதானே கிடைச்சது நிலைக்கும். அதுக்காக இதெல்லாம் எப்படியா பொறுத்துட்டு போறது? இந்த ஒரு வாரத்துல மட்டும் 40-50 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிருக்கையா. சரி விடு விடு, சிலதெல்லாம் விட்டு தான் பிடிக்கணும். சர்வீஸ்ல நான் பார்க்காத போலீஸா இல்ல நான் பார்க்காத பொம்பளையா? சரி பண்ணிடலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். முறுக்கிட்டு நின்னதெல்லாம் சறுக்கிட்டு கீழே விழுகிறது சகஜம் தானே. சரிப்பட்டு வரலைன்னா இருக்கவே இருக்குது ஊரை விட்டு அனுப்புறது, இல்லைன்னா உலகத்தை விட்டு அனுப்புறது. என்ன நான் சொல்றது? சரிங்கய்யா. வருதா அப்பா, நான் பாத்துக்கிறேயா, போங்கய்யா. மிஸ்டர் பன்னீர்செல்வம், எஸ் மேம். நேத்து கேட்டனே கிரிமினல்ஸ் லிஸ்ட் ரெடியா இருக்கா? எல்லா ஃபைல்ஸும் எடுத்து வரேன் மேடம். ஓகே, தேங்க் யூ. மேடம், இதான் மேடம் மொத்த கிரிமினல்ஸோட ஃபைல்ஸ். ஓ மை காட், மித்ரோக்கின் ஆர்கைவை விட பெருசா இருக்கும் போல இருக்கே. இவர் பேர் சாமியப்பன். நேத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க, லாட்ஜில் விபச்சாரம் பண்றவங்க, கஞ்சா விற்கிறவங்க, திருட்டு லாட்டரி சீட்டு விற்கிறவங்க, ஊட்டியில இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிற அத்தனை பேரும் இவரோட ஆட்கள் தான் மேடம். வாட்? வெளி உலகத்துக்கு பிசினஸ் மேனா காட்டிக்கிறதுக்காக மேட்டுப்பாளையத்துல 2 ரைஸ் மில்லு, ஒரு சினிமா தியேட்டர், 3 கம்ப்யூட்டர் சென்டர்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு மேடம். ஆனா கட்ட பஞ்சாயத்து, தண்டல் வசூலிப்பு, கஞ்சா கடத்துறதுங்கிறது தான்
இவரோட மேஜர் இன்கம் சோர்சஸ் இது எல்லாமே சட்டவிரோதமான செயல்கள் தான் மேடம். இவர் மேல மொத்தம் 27 கேஸ் இருக்கு மேடம். அதுல 2 மர்டர் கேஸ். ஆனா எந்த கேஸுமே இவர் மேல ப்ரூஃப் ஆகல மேடம். சாமியப்பனுக்கு எதிராக சாட்சி சொல்ல இந்த நீலகிரி மாவட்டத்துல யாருமே முன் வர மாட்டாங்க மேடம். ஏகப்பட்ட ஆள்பலம், எக்கச்சக்கமான பணபலம், அரசியல் செல்வாக்கு, இதுக்கு மேல ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போட்டு வச்சிருக்காரு மேடம். கிட்டத்தட்ட ஒரு சுல்தான் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு மேடம். சாரி டு சே, பொறப்புலயே இந்த ஆளு ஒரு கிரிமினல் மேடம். இவன் பிறந்ததை கொண்டாடுறதுக்காக இவங்க அப்பன் காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி ஒரே நாள்ல 8 யானைகளை கொலை பண்ணிருக்கா. பழைய ரெக்கார்ட்ஸ்ல இது எல்லாமே இருக்குது. ஐ மீன், இவங்க அப்பாவும் ஒரு கிரிமினலா இருந்து செத்தவன் தான் மேடம். வெல், யார் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ஃபைல் எடுங்க. எஸ், ASP ரஞ்சினி தேவி ஹியர். நோ 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 நோ, நான் சொன்னேன்ல 3 o'clock I'll be there. Yeah, sure. Yes, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா உண்டு. ஓகே, தேங்க் யூ. கொடுங்க. இவன் பேரு மணிகண்டன் மேடம். இவன் மேல 6 கொலை கேஸ் இருக்கு. ஆனா இது வரைக்கும் போலீஸ் கைக்கு சிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் பன்னீர்செல்வம், எஸ் மேம். நான் இப்பவே இந்த சாமியப்பனை நேர்ல போய் பார்க்கறேன். இந்த ஃபைல பத்திரமா ஸ்பெஷல் லாக்கர்ல வைங்க. டேக் இட். யோ, இத பத்திரமா உள்ள வை. சார், அவங்க அப்பா ஃபைல ஏன் சார் மறைச்சிங்க? கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏயா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வேணும்னு தான் செய்யறேன்னு நினைச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் வேலைக்கு ஆப்பு வச்சிருவாங்கயா? அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா ஃபைல காட்டுறேன்னு வையே, உடனே எந்திரிச்சு போய் அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஊட்டியில கிரைம் குறையணும்னா முதல்ல இவங்க அப்பாவை பிடிச்சி உள்ள போடணுயா. அது செய்வாங்களா? சத்தியமா செய்ய மாட்டாங்க. நடக்காத விஷயத்துக்காக ஏயா நீயும் நானும் மண்டையை போட்டு உருட்டிக்கணும்? வாயா, நம்ம வேலையை பார்ப்போம். நட. அங்கிள், அங்கிள். அடடே, வாமா வாமா, உட்கார் உட்கார். மலைகளின் ராணி ஊட்டினா ஊட்டியின் இளவரசி ரஞ்சனி ASP. உட்காருமா. ரேணு, ரேணு, யாரு வந்திருக்காங்கன்னு பார். அடடே, ரஞ்சினி வாமா. பெரிய போலீஸ்காரி ஆயிட்டியாமே. மாமா சொன்னாரு. கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம சமூகத்துல இந்த மாதிரி படிச்சவங்க யாருமே இல்ல. நீதான் ஃபர்ஸ்ட். மருதா, ஏ மருதா, வரப்பா. அம்மா ரஞ்சனி, ஆபீசர் ஆகி முதலா வீட்டுக்கு வந்திருக்க. வரப்போறேன்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நம்ம பயல்களை விட்டு வாசல்ல அப்படியே வான வேடிக்கை விட்டுருப்போம்ல. அப்பா, மருதா பாருடா, யாரு வந்திருக்காங்க பாத்தியா? நம்ம ரஞ்சனிடா. வெறு ரஞ்சனி இல்ல, இப்போ ரஞ்சனி ASP. ஊட்டி மொத்தத்துக்கு மகாராணிடா. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் பொண்டாட்டி சொன்னாலே அது 100ல ஒரு வார்த்தை.
நம்ம சமூகத்துல படிச்சவங்களே கம்மி. என்ன எடுத்துக்க, வெறும் 2ஆம் கிளாஸ். என் புள்ள வெறும் 6ஆம் கிளாஸ். இத பாருமா, காதுல கழுத்துல மூக்குல நகை போட்டுக்கிற மாதிரி பெரிய படிப்பு படிச்சா அதுவும் ஒரு நகை மாதிரி தானே இல்ல? தனி கம்பீரம். சாரி அங்கிள், நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயமே வேற. நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லுமா, சொல்லு சொல்லு சொல்லு. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு நீ. பேசணும்னு வந்து எதிரில் உட்கார அளவுக்கு பெரிய ஆளா இருக்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு. ஸ்டேஷன்ல இருந்து நேரா வரேன் அங்கிள். சொல்ல போனா டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் முதல்ல வர்ற வீடே உங்க வீடுதான். அப்படியா? ரொம்ப ராசியான இடம். இங்க ஏஎஸ்பியா இருந்த அத்தனை பேருக்கும் நம்ம வீடு கோயில் மாதிரி. வாரம் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. ஆனா நீ நம்ம பொண்ணு. ரைட் ராயலா, நீ எப்ப வேணாலும் வரலாம். பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டு போகலாம். உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லு. வேலையில ஏதாவது பிரச்சனையா? மேலதிகாரி ஏதாவது குடைச்சல் கொடுக்குறானா? எதுவா இருந்தாலும் பயப்படாம என்கிட்ட சொல்லுமா. ஒரு ஃபோன் கால்ல மேட்டரை எல்லாம் முடிச்சிடறேன். ஸ்டேஷன்ல எல்லா ஃபைலையும் பார்த்தேன். அதுல மெயின் அக்யூஸ்ட் லிஸ்ட்ல உங்க பேர் தான் முதல்ல இருக்கு.